அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க நிர்மூலமாகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களோட பலத்தாலும் உடைய ஞானத்தினாலும் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25வது வசனம். சரீரத்திலே பிரிவினைகள் உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஒரு சரீரத்துக்குள்ள பிரிவினை இருக்காது. எல்லா அவயவங்களும் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புக்காக கவலைப்படுறதா இருக்கும். எது கனத்துல குறைவா நம்ம அற்பமா நினைக்கிறோமோ அதுக்கு அதிக கனம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்க சரீரத்தை இந்த மாதிரி தேவன் அமைச்சிருக்காரு. அதே மாதிரி சபை சபைக்குள்ள பிரிவினை காணப்படக்கூடாது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சரீரத்தோட அவயவம். ஒருத்தருக்காக ஒருத்தர் கவலைப்படுறவங்களா, ஒருத்தர் மேல ஒருத்தர் கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். யாரையும் அற்பமா நினைக்க கூடாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சபையில ஒவ்வொரு ஊழியத்தை கொடுத்திருக்காங்க. அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறவங்களா இருக்கணும். ஆதலால் ஒரு சரீரம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். இப்ப ஒரு சரீரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, மற்ற சரீரத்துல ஒரு அவயவத்துல ஒரு பாடு ஏற்பட்டுச்சுன்னா மற்ற எல்லா அவயவமும் அந்த பாடுல பங்கேற்கிறதா இருக்கும். இப்ப உதாரணமா, இப்ப கால்ல ஒரு அடிபட்டுருச்சுன்னா அப்ப வேதனை தரக்கூடியதா இருக்கு. உடனே கண்ணு அதை பாக்குது, கை போய் மருந்து எடுத்து அதுல போட்டு கண்ல இருந்து கண்ணீர் வருது. இப்படி எல்லா உறுப்பும் அந்த ஒரு சரீர அவயவத்துல பாடுபடும் போது எல்லாம் சேர்ந்து பாடுபடுது. அது மாதிரி சபையில ஒருத்தருக்கு பிரச்சனைனா மற்றவங்களும் அவங்களோடு சேர்ந்து அந்த துக்கத்துல பங்கு பெறவங்களா இருக்கணும். அடுத்ததா, ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். இப்ப டிராயிங் வரைஞ்சி ஒரு பிரைஸ் வாங்கிட்டா, இப்ப கை வரையுது, அதுல ஒரு பிரைஸ் கிடைக்குது. அப்ப அது அந்த கைக்கு கைதான் வரைஞ்சிச்சு, அதனால மகிமை கைக்கு தான் அப்படின்னு மற்ற அவயவங்கள் நினைக்கிறது கிடையாது. கண்ணு அந்த பார்த்து சந்தோஷப்படுது. ஒவ்வொரு அவயவமும் அதுல அந்த சந்தோஷத்துல பங்கேற்குது. அதே மாதிரி சபையில ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டா, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில கடந்து செல்லும் போது மற்ற விசுவாசிகளும் அந்த சந்தோஷத்துல பங்கேற்கிறவங்களா இருக்கணும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். சபையில இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோட சரீரம். அதுல தனித்தனி அவயவங்கள், ஒவ்வொருவரும் தனித்தனி அவயவங்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்காங்க. சபையில தனித்தனி அவயவங்களா இருக்கிறோம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், ஒரு சபையில கர்த்தர் முதல்ல யார வச்சிருக்காங்கன்னா அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்களோட ஊழியம் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு இடத்துக்கு தேவனால அனுப்பப்பட்டு அங்க போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்தி அங்க ஒரு சபையை உருவாக்கணும். உருவாக்கிட்டு அங்க அந்த சபைக்கு போதகரை நியமித்து
அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அந்த சபையை உருவாக்குறது இந்த அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர் ஊழியம் தான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது தீர்க்கதரிசிகளும். இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வார்த்தைய ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. கர்த்தர் ஜனங்களோடு சபையில என்ன பேச விரும்புறாரோ அதை தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுறாங்க. அப்ப அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதிப்படும். மூன்றாவதாக போதகர்கள். மூன்றாவது இடத்துல பைபிளை போதிக்கிற டீச்சர், அந்த பணியை செய்யறவங்கள சபையில வச்சிருக்காரு. இவங்க என்ன செய்வாங்க? வேதத்தில் உள்ள சத்தியங்களை கற்றுக் கொடுத்து இன்னும் சத்தியத்துல பலப்பட உதவி செய்வாங்க. இந்த 3 பேரும் சபையில முதலாவது, 2வது, 3வது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் அற்புதங்களை செய்கிறது வரம், அடுத்து குணமாக்குற வரம், அடுத்து ஊழியங்கள் இங்க சொல்லியிருக்கு. அதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல ஹெல்ப்பர்ன்னு போட்டிருக்கு, உதவி ஊழியம் செய்யக்கூடியவங்க. ஆளுகைகளும் அடுத்து கொடுத்திருக்கு. அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், சபையில் உள்ள காரியங்களை அரேஞ்ச் பண்றவங்க, முன்னின்று வழி நடத்துற அட்மினிஸ்ட்ரேட்டர். பலவித பாஷைகளையும் அதுக்கப்புறம் பேசுறாரு. இதுதான் சபையில காணப்படுகிற ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இத ரோமர் 12வது அதிகாரத்துல 6ல இருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்கள் ரோமர் 12 அங்க என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னா, தீர்க்க தரிசன வரம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்துல போதிக்கிற வரம், புத்தி சொல்லிக்கிற வரம், பகிர்ந்து கொடுக்கிற வரம், முதலாளியானவன், இரக்கம் செய்கிறவன், இதெல்லாம் சபையில காணப்படுகிற ஊழியங்கள் போட்டிருக்கு. அடுத்து எபேசியர் 4வது அதிகாரத்துல 12ல இருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்தவான்களை சீர் பொருந்தும் பொருட்டு, சபையில இருக்க விசுவாசிகளை சரி பண்றதுக்காக, சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக, சுவிசேஷ பணி செய்கிறதுக்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைகிறதற்காக, இந்த 3 காரியத்துக்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11 வசனங்கள்லையும் சபையில என்னெல்லாம் ஊழியங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தேவன் சபையில ஏற்படுத்தி இருக்கிற ஊழியங்கள். எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? இந்த வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஒரு சிலர் அப்போஸ்தலரா இருக்காங்க, ஒரு சிலர் தீர்க்கதரிசிகளா இருக்காங்க, ஒரு சிலருக்கு போதிக்கிற வரத்தை கொடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இதே அதிகாரத்துல 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் நடப்பிக்கிறது தேவன் தான். அவருக்கு சித்தமானபடி அந்த வரங்களை நமக்கு கொடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறாரு. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்களா, எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டிருக்கு. அது இல்லைதான், எல்லாருக்கும் அந்த வரம் கொடுக்கப்படல. ஒரு சிலருக்கு தேவனுக்கு சித்தமானபடி அந்த வரங்கள் சபையில பக்தி விருத்தி உண்டாகும்படி வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரங்களை நம்ம விசுவாசிகள் நாடுகிறவர்களா இருக்கணும். 14வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 14:1ல விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னும்
அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இன்னும் அதிக மேன்மையான வழி எது அப்படின்னு சொன்னா, அடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வரங்களும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அந்த மேன்மையான வழி எதுனா, இந்த வரங்கள் எல்லாம் அன்போடு செயல்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களா இந்த வரங்களை அன்போடு பயன்படுத்தணும். அதுதான் மேன்மையான வழி. அந்த வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்துல நம்ம எப்படி அன்போடு நடந்து கொள்ளணும், அன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பவுல் அங்க சபைக்கு சொல்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்மளோட சரீரத்துல ஒரு அவயவம் மற்ற அவயவத்தை கேர் பண்ற மாதிரி ஆண்டவர் படைச்சிருக்காங்க. ஒரு அவயவம் பாடுபட்டா மற்ற அவயவமும் சேர்ந்து பாடுபடும். ஒரு அவயவம் சந்தோஷப்பட்டா மற்ற அவயவமும் சந்தோஷப்படும். அதே மாதிரிதான் சபையில ஒருத்தருக்கு கஷ்டம் ஏற்படும் போது மற்ற விசுவாசிகள் உண்மையா அவங்கள நேசித்து அவங்க மேல அக்கறை காட்டி அவங்களோடு அந்த துன்பத்துல நம்ம பங்கு பெறவங்களா இருக்கணும். ஒரு விசுவாசி சந்தோஷப்படும் போது அதை குறிச்சு நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்களோடு சேர்ந்து நம்மளும் சந்தோஷப்படுறவங்களா இருக்கணும். நம்ம எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரம். ஆனா தனித்தனி அவயவம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்காங்க. சபையில அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா நம்ம காணப்படணும். சபையில என்ன ஊழியங்கள் இருக்குன்னா, முதல்ல அப்போஸ்தலர் ஊழியம், அடுத்து தீர்க்க தரிசன ஊழியம், அடுத்து போதகர், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பல்பல பாஷைகளை பேசுறது, இந்த வரங்கள் எல்லாம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுக்கிரகம் பண்றபடி ஒவ்வொருவருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் குணமாக்குற வரங்களை உடையவர்கள் கிடையாது. எல்லாருக்கும் அந்நிய பாஷைன்ற வரம் கொடுக்கப்படல. வியாக்கியானம் பண்றது அப்படின்னா அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்றது, அதுவும் அந்த வரமும் எல்லாருக்கும் கொடுக்கப்படல. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தமக்கு சித்தமானவங்களுக்கு வரங்களை கொடுக்கிறாரு. நம்ம முக்கியமான வரங்களை நாடுகிறவர்களா இருக்கணும். இதை விட அதிக மேன்மையான வழியே உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட நம்ம அன்புனால நிரப்பப்பட்டவர்களா, அன்போட மற்றவங்க மேல அன்பு காட்டுறவங்களா இந்த வரங்கள் நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட சபையை குறித்து தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க ஆண்டவரே சபையில மற்ற விசுவாசிகளை உண்மையாய் நேசித்து அவர்கள் துக்கப்படும் போது அவர்களுடைய துக்கத்துல நாங்களும் பங்கேற்கணும். அவங்க சந்தோஷப்படும் போது அவங்க சந்தோஷத்துல நாங்களும் பங்கேற்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆண்டவரே உன்னதமான அன்பை எங்க ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. சபையில நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே ஊழியங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம். எங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்ற இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். மேன்மையான வழியை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீங்க ஆண்டவரே. அன்போடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பையும் வல்லமையும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.